ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, லா அண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிவிக்கே வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்போது டிவிக்கே ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் ஆகுது. ஸோ இப்போவும் அதே மாதிரியான நிலைமை தான் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, அது இல்லாமல் அதை விட இன்னும் மோசமாக நடந்துட்டு இருக்க மாதிரி பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ கஸ்டோல் டெத்து நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆணவ படுகொலையும் நடந்திருக்கு. இதற்கு பின்னாடியில் எல்லாமே வந்து டிவிக்கே நிர்வாகிகள் பெயரும் வந்து அடிபட்டதை பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஜென்ரலாக கஸ்டோடியல் டெத் நிறைய நடக்குது, ஆணவ படுகொலைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்குது. அது ஜென்ரலாக எப்பவும் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டோட வேலை என்னன்னா அதெல்லாம் கம்மி பண்ணணும், அது தனி சப்ஜெக்ட். இப்போ பிரவீன்குமார் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் கொல்லப்பட்டிருக்கார். அவரை கொன்னது யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்காவோட நிர்வாகி ஒருத்தர், அவரோட மகன், அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து அவரை கொண்டிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த யங்ஸ்டர் இந்த தாவேக்கா நிர்வாகியோட மகளை லவ் பண்ணியிருக்காரு. இது 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. அதுல இவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்ன பண்றாரு, பையனோட போய் கூட 2 பேரையும் கூட்டிட்டு போய் கொன்னர்றார். இங்க சிக்கல் என்னவா நான் பாக்குறேன்னா, இங்க பிரச்சனையே தாவேக்காரங்களா இருக்காங்க. இப்போ சொசைட்டில ஜென்ரலா பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவதுதான் அரசோட வேலை. அந்த வேலையை நீங்க கரெக்டா செய்யறீங்களா செய்யலையான்றது செகண்டரி. ஆனா இங்க உங்களாலதான் பிரச்சனையே வருது, நீங்க தான் பிரச்சனையை உருவாக்குறீங்க. பெண்களுக்கு தாவேக்கா நிர்வாகிகளால நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தாவேக்கா நிர்வாகிகளால வருது. ஸோ அப்ப பிரச்சனைகளுக்கான தீர்வா நாங்க இருக்க போறோம், மாற்றத்தை நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்களே பிரச்சனைகளுக்கான காரணமா மாறிட்டு இருக்கீங்க. இப்ப மக்களுக்கு கோபம். கிளாம்பாக்கம் சைடில் பார்த்தோம்னா மக்கள் ஏறக்குறைய 500-600 பேர் பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அப்போ மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு பாருங்க. ஏன் கோபம் வருது? எடுக்க வேண்டிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கல காவல்துறை. ஸோ அந்த மக்களுக்கு கோபம் வருது. ஏன் எடுக்கல? டிவிக்கு நிர்வாகி பின்னாடி இருக்காரு. ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இங்கே ஒரு தவறு நடந்திருக்கு. சட்டம் எல்லாத்தையுமே சமமாக தான் பார்க்கணும். அப்ப தப்பு பண்ணிருக்காங்கன்னா குயிக் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. ஸோ இப்ப பார்த்தோம்னா மக்கள்லாம் வெளியே வராங்க, கோவத்துல அவங்க போராடுறாங்க. ஏறக்குறைய 500-600 பேர் வெளில வந்து போராடுறாங்க. பார்த்தா அது அவ்வளவு இன்டென்ஸா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து போராடுறாங்க. அப்ப இங்க பிரச்சனைகள் தாவேக்காரங்களால வருது. இதெல்லாம் ஒரு சைட்ல பண்ணிட்டு இன்னொரு சைட்ல பார்த்தா சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்குது. அசம்பிளில எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட டைவர்ஷன், தேவையில்லாத விஷயங்களை பேசி திசை திருப்பக்கூடிய வேலைகளை பார்க்கிறது. இப்ப நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் டான்ஜெட் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுறாரு. நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு பதில் சொல்லணும். ஆனா அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, கரூர் கம்பெனின்றார். கரூர் கம்பெனின்னு சொன்னோன்னே அவங்களும் பார்த்தா கச்சாமுச்சான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவரும் அதுக்கு பதிலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லா எதை பத்தி நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம்? பர்சனல் அட்டாக்ஸ் பத்தி தான். சோசியல் மீடியா ஃபுல்லா நிர்மல்குமார் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாரு, இது சட்டமன்ற மாண்பா, பர்சனல் அட்டாக்ஸ் கரெக்டா, இதெல்லாம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்ன? இபி பில் பத்தி நம்ம பேசியிருக்கணும். ஸோ அப்ப பிரச்சனைக்கு நீங்க தீர்வா இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, புது பிரச்சனையை உருவாக்குறீங்க. சட்டமன்றத்துல விவாதங்களோட குவாலிட்டி நீங்க கம்மி பண்ணி புதுசா ஒரு பிரச்சனை நீங்க கிரியேட் பண்றீங்க. நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய புது பிரச்சனை பேசு பொருளா மாறிடுது. அது வாண்டடா பண்றாங்கன்னு பின்ன இது என்ன எதர்ச்சியாக நடக்குது? வாண்டடா தான் பண்றாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து ஆர்டிஸ்ட்கை திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்கை ரெக்கவர் பண்ணிட்டீங்க, மீதி ஆர்டிஸ்ட் எங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதற்கு நிர்மல்குமார் அவர்கள் வந்து கரூர் கம்பெனின்னு சொல்லி அதை மாத்தி விடுறாரு. இங்க இந்த வடிவேல் காமெடியில ஏரியாக்கு வாடாம்பாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. யார்? திமுக சொல்றாங்க. உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கு, நாங்க நிறைய தவறு பண்ணிருக்கோம், அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இவங்க என்னன்னா காலம் வரும்போது நாங்க பண்ணுவோம், இப்ப பண்ணுவோம், அப்ப பண்ணுவோம், ஆக்ஷன் எடுங்க. நானும் கேட்கறது அதுதான். உங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னா அப்ப கரெக்டா செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்தா நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்கு. மீடியாவை எப்படி இவங்க மனிபுலேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப
இந்த வீடியோ பார்த்தோம்னா போட்டிருக்காங்க. இது முக்கியமான ஒரு ஊடகம். ஏறக்குறைய 1,21,000 பேர் இதை லைக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல ஆயிரம் பேர் இதை ஷேரும் பண்ணியிருக்காங்க. 1,20,000 பேர் இதை லைக் பண்ணியிருக்காங்கன்னா ஏறக்குறைய 10 லட்சம் பேர் இதை பார்த்துருப்பாங்க குறைந்தபட்சம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிருக்கு. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தோட துவக்கப்புள்ளி எது? நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன அந்த கரூர் கம்பெனின்றார் அங்க ஆரம்பிக்குது. அது ஒரு தனிநபர் தாக்குதல். கரூர் கம்பெனின்னு சொன்ன உடனே அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? சங்கி அமைச்சர்ன்றார். அதுக்கு இவர் இந்த பாத்ரூம் கதையெல்லாம் பேசுறாரு. அப்புறம் அதை கணக்கு பண்றதுதான் உங்க வேலையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்றாரு. இந்த வீடியோல என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டா நடுவில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டை மட்டும் போட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்மல்குமார் அவர்களை சங்கி அமைச்சர்னு சொன்னதாகவும் அதுக்கு அவர் பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்ததாகவும் இந்த வீடியோவை பார்த்தா தோணுது. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கே பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது ஆரம்பிச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசினதால நிர்மல்குமார் அவர்கள் காட்டு மாட்டுத்தனமா பதிலடி கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படும். ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்காக நிர்மல்குமார் அவர்கள் இதை பண்றாரு. ஆனா இவங்க கிளியர் கட்டா இந்த மாதிரி கட் பண்றாங்க. இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, இதே ஷார்ட்ஸ் இதே ரீல்ஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஒரு நிறுவனம் மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்தா இதே மாதிரியான ரீல்ஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது ஏதோ தன்னிச்சையா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருத்தங்க தப்பா கட் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாருமே மிஸ்லீடிங்கா தப்பா கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. சாதாரணமா ஒரு இண்டிவிஜுவல் போடுறாரு, ஒரு ஐடி விங்ல இருக்கக்கூடியவர், இல்லாட்டி ஒரு ஃபேக் ஐடில இருந்து போடுறாருன்னா அது புரிஞ்சுக்க முடியுது. டிவிகே பேஜ்ல இருந்து போட்டா கூட ஓகே தான். ஆமா, இப்ப நான் பாக்குறேன் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய பேர் இதே மாதிரி கட் பண்ணி போடுறாங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? டிவி சேனல்ஸ் ஓரளவு கரெக்டாக போடுறாங்க, நடந்தது எல்லாத்தையும் கரெக்டாக போடுறாங்க. ஆனால் இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா, சோஷியல் மீடியாவில் இயக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திமுக எப்படின்னா மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுனா இந்த நியூஸ் சேனல்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அப்புறம் நைட் நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் இருக்குது பாருங்க, அந்த விவாதங்கள் மோஸ்ட்லி பார்த்தா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வகையில் தான் மோஸ்ட்லி திமுக கண்ட்ரோல் பண்ணாங்க மீடியாவை, நியூஸ் மீடியாவை பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்களெல்லாம் கை வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நியூஸ் மீடியாவுக்கு பெரிய ரீச் இல்லை. அவங்களோட டிஆர்பிலாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டில் கூடிய மக்களில் ஒரு 4-5% மக்கள் தான் அந்த நியூஸ் டிவிலாம் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படி நம்ம இந்த கண்டென்ட்டை பேக் பண்ணால் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர்கிட்ட கொண்டு போக முடியுமோ அந்த விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. ஸோ திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்களும் மீடியாவை கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்க. மேபி டைரெக்டாக போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ஆனால் இவங்க வேற விதமாக இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தவறான நரேட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த தவறான கண்டென்ட்டு நேற்றும் இன்னைக்கும் பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தாவேகா நண்பர்கள் அப்புறம் சின்ன பசங்கள்லாம் பார்த்தோம்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அடிச்சு நொறுக்கிட்டோம் பாருங்க நாங்கள். ஆக்சுவலாக அவங்க இஷ்யூவை டைவர்ட் பண்ணிட்டாங்க, அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. இங்கே நம்ம ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட. நம்ம இப்போ எய்ட்ஸ் அவேர்னஸ் ஏற்படுத்துகிறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தணும்ல, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்கள் பரப்பப்படுது. இதுக்கு எதிரான ஒரு அவேர்னஸையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில் அசம்பிளியில் ஒரு விஷயம் நடக்குது. எதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி தவறான ஃபேக்கான ஒரு கவுண்டர் நரேட்டிவ் இவங்க செட் பண்ணிட்டாங்க. குயிக்காக டக்குன்னு அதை பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய சின்ன பசங்களை பொறுத்தளவில் இப்படி கட் பண்ணி பேக் பண்ணாதான் நிறைய ஷேரும் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம அமைச்சர் பயங்கரமாக ஒரு பதிலடி கொடுத்தாருன்ற மாதிரி ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இதை நான் சீரியஸாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருப்பாங்க அதை. அப்போ இது விளையாட்டே கிடையாது. ஆனால் நேற்று நீங்கள் டிபேட்டை பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் டிவிலையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தோன்னா சில ஆயிரங்கள் தான் அதை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியுது நம்ம அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னால் ஈஸியாக இன்ஸ்டாகிராம் வழியாக ஷார்ட்ஸ் வழியாக கோடி மக்களை ஈஸியாக ரீச் பண்ண முடியும், அதுவும் தவறான நியூஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களை நம்ம ஆபத்துன்னு சொல்கிறோம். ஒன்று, இவங்க தான் பிரச்சனைக்கான காரணமாக இருக்காங்க. ரெண்டாவது, பிரச்சனையை பண்ணிட்டு இஷ்யூலேருந்து எல்லாத்தையும் மடைமாற்றுறது.
பிரச்சனையை வேற பக்கம் திருப்பி விட்டுறது, இந்த வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து லைவ் போடுறதுனால வர சிக்கல்னு பார்க்கலாமா? ஏன்னா வந்து உதயநிதி அவர்களும் இதே தான் சொல்லியிருந்தார் சட்டமன்றத்தில், இந்த மாதிரி நீங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் நீக்கிறீங்க, ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்க, ஆனால் அது மட்டும்தான் போகுதே வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த லைவ் போடுறதுனால வர பிரச்சனை இது. லைவ் போகிறது நல்லது தாங்க, லைவ் போகணும். லைவ் போனாதான் இவங்கெல்லாம் எந்த லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். நேற்று நம்ம பார்க்குறோம், உட்காந்து பொய்யான விஷயங்கள் நிறையா பேசுகிறாங்க, அசம்பிளிக்குள்ளே பாட்டு பாடுறாங்க, ஒருத்தனடான்னா ஒரு ஸ்க்ரீன் வைக்கணுன்றாரு. அப்போ மக்களுக்கு தெரியணும்ல இவங்கெல்லாம் என்னெல்லாம் விவாதிக்கிறாங்கன்னு தெரியணும்ல. இப்போ கொஞ்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த டிவிக்கு எம்எல்ஏக்கு. எதுக்கு ஓட்டு போட்டாங்க? நமக்கு ஏதாவது நல்லது செய்வார்னு ஓட்டு போட்டாங்க. இவரு போய் என்ன கேட்குறாரு, சின்ன வயசுலேருந்து நான் விஜய் அவர்களை பார்த்து வளர்ந்துட்டேன், இப்போ என்னால் அவர் கூடயே இருந்தாலும் பார்க்க முடியல அவரோட சிரிப்பெல்லாம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ரசிகர்களோட பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்க, மக்களோட பிரச்சனையே பேசல. அதே மாதிரி இவங்களுக்கு கார் வேணும், எல்லாம் இவங்க பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்தாதான் தெரியும். அதனால இதெல்லாம் தெரிகிறது நல்லதுதான். இதை திமுகவும் ஜனநாயக பூர்வமாக அதை கையாளணும். இப்போ நான் என்ன சொல்றேன், அவேர்னஸ் ஏற்படுத்தணுன்றேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சும்மா அந்த நியூஸ் கார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் சும்மா ஃபேக் நியூஸ் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க மக்களுக்கு. அப்போ ஃபேஸ்புக் பற்றின புரிதல் பெருசாக கிடையாது. ஓகே, ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் கார்டு பார்த்தா அந்த நியூஸை நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே ஃபேஸ்புக்னா என்ன, ஒரு நியூஸ் கார்டு வருதுன்னா உடனே நம்ம நம்பக்கூடாது, அது பொய்யாவும் இருக்கலாம். அதே மாதிரி ஃபேக்கான வீடியோஸ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, வேற நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிஜேபிக்காரங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக பண்ணாங்க, இதை விட பயங்கரமாக அவங்க அப்போ பண்ணாங்க. அந்த வேலையை தான் இவங்களும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த புரிதல், அந்த எஜுகேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு திமுக ஜனநாயக பூர்வமாக களத்தில் ஒர்க் பண்ணணும், யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், மக்களோட கனெக்ட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறுமனே சபாநாயகர்கிட்ட சண்டை போட்டு மட்டுமே அதை சரி பண்ணிட முடியாது, அவர்கிட்ட கோரிக்கைகள் வச்சு மட்டுமே சரி பண்ணிட முடியாது. உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வேணும். கீழே திமுக மேல இப்போ நிர்மல்குமார் அவர்கள் பேசுற வீடியோவை தவறா எடிட் பண்ணி போட்டா ஏன் அது ஓடுது நல்லா? ஏன்னா இப்போதைக்கு டிவி கிட்ட ரீச் இருக்கு, விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் மாசன்னு சொல்லணும். முக்கியமா திமுக மேல மக்களுக்கு கோபம் இருக்கு. ஸோ அதனால நிர்மல்குமார் அவர்கள் திமுகவை அட்டாக் பண்ணா, இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணா மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோஸை கட் பண்ணி போடுறவங்க நிறைய நேரங்களில் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போடுறது, நம்மளால அங்கே எகிரி அடிச்சாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அப்போதான் மக்கள் அதை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உண்மை பொய்ன்றதான் தாண்டி எனக்கு எது எனக்கு ரீச் கொடுக்குமோ அதை நான் பண்ணுறது. அப்புறம் வேற சில ஆட்களுக்கு அஜெண்டாவும் இருக்கலாம். ஸோ அதனால திமுகவை பொறுத்தளவில் லைவை ஸ்டாப் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு நிஜமாவே தாவேக்காவை கவுண்டர் பண்ணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் ஜனநாயக பூர்வமாக அதை எதிர்கொள்ளுங்க. இப்போ நான் ட்விட்டரில் பேசினா குவிஞ்சு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு அவங்களுக்கு தெரியுது, இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல, ஒருத்தன் வெளில வரான்னா ஒரு 100 பேர் சேர்ந்து அவன் மேலே பாயணும், அவன் பயந்து ஓடிடணும். நம்ம ஆனால் இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான். ஸோ இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல, அதை அவங்க காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவலாக நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கட்சியாக திமுகவும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் மாபை பார்த்து பயந்தீங்கன்னா மாப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால எப்பவுமே நம்ம மாபை பார்த்து பயப்படக்கூடாது. இவங்களோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். தியேட்டர்ல ஒரு 1000 பேர் சேர்ந்து நிற்கிறது, அந்த தியேட்டர்ல ஒரு 1000 பேர் சேர்ந்து தியேட்டர் அடிச்சு உடைக்கிறது, ஊழ விடுறது, கத்துறது, லைட் போட்டா ஓடிடும். ஆமா, அதுதான் இவங்களோட பவர். அப்புறம் லைட்டை போட்டால் எல்லாம் அப்படியே சச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் சவுண்ட் இருக்காது. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்தே அந்த மாப் தான். இவங்களுக்கு தனியாக இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்காது, தனியாக இருக்கும்போது அந்த செல்ஃப் ஒர்த்லாம் பார்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1000 பேர் சேர்ந்து இருக்கும்போது தான் இவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதுவும் விஜய் அவர்களை சுற்றி இருக்கும்போது தான். ஸோ அதனால இவங்க கிட்ட நீங்கள் சரண்டர் ஆனின்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இவங்க கத்துறாங்க, இவங்க நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. நீங்கள் சாலிடாக நின்னீங்கன்னா அவங்களே அதுக்கப்புறம் சைலண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஜோர்டன் பீட்டர்சன் இதை பற்றி நல்லா பேசியிருப்பார், சைக்காட்ரிஸ்ட் அவர். இந்த ஒரு மாப் கல்ச்சர் இருக்கு, இடதுசாரிகள் நிறைய நேரங்களில் நான் காலேஜில் போய் ஸ்பீச்லாம் கொடுக்கும்போது அவங்க ஊழ விடுறது, இவரை பேச விடாம வேற விஷயங்கள் பண்றது, கத்துறது, கூச்சல் போடுறது விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இவர் ஸ்டாப்பே பண்ண மாட்டார். அவன் ஒரு சைட்ல கத்திட்டு இருந்தாலும் இவர் இன்னொரு சைட்ல ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பேசிக்கிட்டு இருப்பார்.
ஏன்னா அவரை பொறுத்தளவுல நான் என்ன ஆனாலும் இந்த குரூப் கிட்ட நான் சரண்டர் ஆக மாட்டேன். அதே தான் இங்கேயும், இது ஒரு மாப் தான். அப்ப அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அது திமுகவுக்கும் பொருந்தும். நீங்க இந்த மாப்பை ஃபேஸ் பண்ணணும்னா மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு அது இப்ப இல்லை. ஏன்னா நீங்க நிறைய தவறு பண்ணிருக்கீங்க. அதை டெவலப் பண்ணணும். இப்போ அடுத்ததாக டிவிக்கு மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை என்ன அப்படின்னா, நிறையா டிவிக்கு நிர்வாகிகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்கும் போது அதுக்கான நடவடிக்கை வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் பேசக்கூடிய உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதவர்கள் அவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு, இந்த மாதிரி ஒரு 4 வயசு குழந்தைய வந்து டிஎம்கே நிர்வாகி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதற்கு உதயநிதி அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறதா எங்களோட கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு வந்து எந்த பதிலும் டிவிகே தரப்புலேருந்து இல்லை. இந்த கேஸு பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த பிரவீன்குமார் கேஸை பொறுத்த வரைக்கும் டிவிகே நிர்வாகி வந்து பெருசாக அரசு செய்யப்படலை எடுத்த உடனே. அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நியூஸ்லாம் வெளியே வருது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அருவருப்பான ஒரு செயல். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னா முதல்ல நான் தப்பு பண்ணிருக்கேன்றதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபியூச்சர்ல நடக்காம பார்த்துக்கிறோம்னு சொல்லணும். இல்லை நீங்க பண்ணீங்களே அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது உங்களோட தராதரத்தை தான் காட்டுது. இல்ல அவங்க தப்பு பண்றாங்கறனால தான் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி உங்களை எலெக்ஷன் ஓட் பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பி நீங்க வந்து நீங்க பண்ணதே நானும் பண்ணுவேன்னா அப்ப நீங்க இதுக்கு உங்களை விட பெட்டராவே அவங்க பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அவங்கள பொறுத்தளவுல தாவகக்காரங்களுக்கு இப்ப தெரியுது, நம்ம என்ன பண்ணாலும் திமுகவை எதிர்த்தா போதும். நம்ம என்ன தவறு வேணாலும் பண்ணலாம், கடைசியில திமுகவை நான் எதிர்க்கணும், அவ்வளவுதான். மக்கள் அவ்வளவுதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இப்போதைக்கு மக்களுக்கு திமுக மேல பெரிய கோபம் இருக்கு. திமுக மேல கோபம் இருக்கனால தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நமக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ நான் திமுகவை எதிர்க்கிற மாதிரி காட்டணும். நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் திருப்பி பாலை தூக்கி உன் பக்கம் போடுவேன். நான் ஒன்னு திருட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்ப கரூர் கம்பெனி அப்படின்னு அவரு சொல்றாரு, முக்கியமான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படும் போது அதை திசை திருப்பும் விதமா நிர்மல்குமார் அவர்கள் அதை பண்றாரு. அதை பண்றதால பாதிப்பு யாருக்கு? இப்ப அதை பண்றதுனால பெனிஃபிட் வந்து டிவி கேக்குது. ஆனா பாதிப்பு யாருக்கு? பாதிப்பு மக்களுக்கு. பாதிப்பு மக்களுக்கு. மக்கள் பிரச்சனையை பேசாம நீங்க தேவையில்லாத செந்தில் பாலாஜி அவர்களை பத்தின பேச்செல்லாம் பேசி இஷ்யூவை டைவர்ட் பண்றீங்க. அப்ப மக்கள் பிரச்சனையை பேசாம இருந்தீங்கன்னா அதுக்கு பாதிப்பு மக்களுக்கு தான். ஆனா மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. மக்களை பொறுத்தளவுல திமுக அடிச்சிட்டாருப்பா, நிர்மல்குமார் திமுக கிட்ட என்ன கேள்வி கேட்டாரு, உதயநிதி ஸ்டாலினே தெரிய விட்டாரு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இவங்க கேள்வி கேட்கறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இதெல்லாம் நடப்பதால அதனால எனக்கு என்ன லாபம்ன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல அப்படியே உதயநிதி அவர்களை எதிர்த்து கவுண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு எதிர்க்கிறதுக்கு நிறைய விதமான வழி இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன், நீங்க திமுகவை எதிர்க்கணும், அதான் உங்க வேலை. திராவிட ஆட்சி சரியில்லைன்றதான் நம்மளோட வாதமே. இது வரைக்கும் நடந்த திராவிட ஆட்சி, அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இஷ்யூ பேஸ்டா அணுகணும். டான்ஜென்ட்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டான்ஜென்ட்கோல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன முறைகேடுகள் இருக்கு, அதை ஃபுல்லா நீங்க அம்பலப்படுத்தணும். அம்பலப்படுத்தினீங்கன்னா திமுக காணாம போயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு துறையில இருக்க பிரச்சனைகளையும் நீங்க அம்பலப்படுத்தணும். அந்த துறைகளை நீங்க சரிப்படுத்தணும். உங்களால டாஸ்மார்க்ல வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 10 ரூபாவை கூட ஸ்டாப் பண்ண முடியல. என் கண் முன்னாடி, உங்க கண் முன்னாடி அப்பட்டமா நடக்கக்கூடிய தவறு அது. அதை கூட இவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. இவங்க எப்படி உள்ளுக்குள்ள துறைக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க? நீங்க ஸ்டாப் கூட பண்ண வேணாம், எடுத்தோன்னு அந்த இந்த பிரச்சனையில இவங்க பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாலே முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணணும். அது நடக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்க அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்க இப்படி திமுக மேல அழுத்தம் போட்டீங்கன்னா நானும் சேர்ந்து கை தட்டுவேன். அடிக்கிறாங்கப்பா, நிர்மல்குமார் திமுகவை வெளுத்து வாங்கிட்டாருப்பா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணு நீங்க வந்ததுக்கு அப்புறம் என் பாக்கெட்ல இருந்து நிறைய பணம் போய்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கான தீர்வு, என் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்க கொடுக்கல. ரெண்டாவது உங்களால எந்த மாற்றங்களையும் களத்துல ஏற்படுத்த முடியல. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, திமுகவை யூஸ் பண்றீங்க. சோ உங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்கு நீங்க திமுகவை பயன்படுத்தும் போது அது எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா நீங்க திமுகவை அட்டாக் பண்றதுக்கு நியாயமான காரணங்களோட நிஜமான மாற்றம் ஏற்படுத்துவதற்காக நீங்க திமுக அட்டாக் பண்ணீங்கன்னா அதை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். இங்க அதுதான் சிக்கல். வெறும் டைவர்ஷன் மட்டும் தான் என் வண்டி ஓடிட்டு இருக்கு. கொடுமையே என்னன்னா திமுக காரங்க கேட்குறாங்க, இதை எடுத்து காட்டுங்க, ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. சரி, இப்போ பாதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஹார்ட் டிஸ்க் எங்க மீதி எங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற சட்டமன்றத்தில். இவங்க டைவர்ஷன் வந்த வாடா ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அவரு ரமேஷும் அதே தான் பேசுறாரு, எல்லாம் நாங்கள் ஆதாரம்லாம் வச்சிருக்கோம். அவர் சபாநாயகர் சொல்றாரு, ஆதாரம் சபாநாயகரே டென்ஷன் ஆகுறாரு, தாவேக கட்சிக்காரர் அவரே டென்ஷன் ஆகுறாரு.
ஆதாரம் தான் எடுத்துட்டு வாப்பா, அதுக்கப்புறம் பேசி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அதனால இவங்களை பொறுத்தளவுல பெரிய மாற்றத்தையோ எந்த விஷயத்தையும் பெருசா செய்ய முடியல. செய்ய முடியலன்னு பார்க்கலாமா, இல்ல செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி? நீங்க மாற்றம் கொண்டு வரணும் சும்மா கிடையாது. சும்மா ஒரு நடிகர் வந்து மாற்றம்லாம் கொடுக்க மாட்டார். ஒரு மாற்றம் தேவைன்னா அது மக்கள் சக்தியால தான் அதை பண்ண முடியும். இங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு அரசியலே பேச மாட்டேன். இப்ப தாவகக்காரங்களோட வாதமே என்னன்னா, ஐடியாலஜியே தேவையில்லை, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலாம் தேவையில்லை. ஐடியாலஜி இல்லைன்னா இப்ப பாக்கி என்ன இருக்கும்? பாக்கி ஒன்றும் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி இருக்கு, ஐடியாலஜி தேவையில்லைன்ட்டீங்க. அப்ப அரசியல் கட்சியிலேருந்து ஐடியாலஜியை அப்புறப்படுத்தியாச்சு. அப்ப பாக்கி என்ன இருக்கும் அந்த கட்சியில? மனிதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப நீங்க நம்புறது யார? அரசியல் எல்லாம் ஐடியாலஜி எல்லாம் மனிதர்களை. மனிதர்கள் வரும்போது எல்லாரையும் நம்ப மாட்டீங்க, ஒருத்தரை மட்டும் நம்புவீங்க. அப்ப இது என்ன, கடவுளை ஒர்ஷிப் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க கடவுளா ஒரு மனிதரை பாக்குறீங்க, அவர் எல்லாத்தையும் மாத்திடுவாருன்னு பாக்குறீங்க. நீங்க என்னைக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இன்னொருத்தர் எல்லாத்தையும் மாத்துவார்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க முட்டாளாக்கப்பட்டீங்கன்றது புரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரத்துக்கான வேலை தான் இது. இந்த மாதிரியான ஹைலி பாப்புலர் லீடர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி சர்வாதிகாரிகளை தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க மாற்றம் வேணும்னா முதல்ல டிவியை ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் சோஃபா செட்ல இருந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் எந்திரிக்கணும். எந்திரிச்சு எங்க தவறு நடக்குதோ அங்க போய் நீங்க கேள்வி கேட்கணும். அப்புறம் அங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேரணும். அடுத்தது அந்த வேலையை கட்சியும் சேர்ந்து பண்ணணும். நல்ல ப்ரொக்ரெசிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்து அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பண்ணணும். அப்புறம் நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தனியாக போனீங்கல்ல, அடுத்தது கூட்டமாக போய் நீங்க அதை செய்யணும். இப்ப தனித்தனியா போய் டாஸ்மாக்ல நீங்க கேட்கும்போது 10 ரூபா வாங்குவோம், என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 100 பேரா சேர்ந்து போய் அடுத்தது கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அப்ப அவங்க ரைட்டு, நம்ம ஒன்றும் சட்டவிரோதமா எதுவும் பண்ணலையே, நீங்க தான் சட்டவிரோதமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதை சொன்னீங்கன்னா சரியாயிடும். அதை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பண்ணணும். ஸோ அப்ப மாற்றத்தை கொண்டு வரணும்னா இன்ஸ்டிடியூஷன் பண்ணாது. ஏன்னா ஊழலால இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குலாம் லாபம் இருக்கு. அங்க வேலை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லாபம் இருக்கு, அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு அதனால லாபம் இருக்கு. ஸோ அதனால அவங்கெல்லாம் சேர்ந்து சரி பண்ண மாட்டாங்க. இப்ப சொன்னாங்கல்ல, செந்தில் பாலாஜி காசு இப்ப வாங்கிட்டு இருக்காரு, 10 ரூபா அவரு தான் போகுதுன்னா பேசினாங்க இப்ப தாவேக்காரங்க. இப்ப யாருக்கு போகுது? இப்ப இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் டிவிஎஸ்சியில் ஆஜெல்லாம் ஆகிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி 10 ரூபா வாங்கினதுக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ சரி, அவர் வாங்கினாரு, அவர் குற்றவாளி தான், ஓகே. இப்போ வாங்கிட்டு இருக்காரு யாரு? அதான் நான் கேட்குறேன். எனக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட வாதத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்க. உங்களோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, டாஸ்மார்க்ல ஊழல் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது கீழே இருந்து மேலே போகுது அப்படின்றது தான் உங்களோட வாதமாக இருந்தது. அப்படிதான் எல்லா பத்திரிகையாளர்களும் பேசிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி காலத்தில். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னைக்கும் 10 ரூபா வாங்குறாங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஊழியர்களுக்கு நாங்க சம்பளத்தை ஏத்திட்டோம், இப்ப நாங்களே ரெண்ட் எல்லாம் பே பண்றோம், நாங்களே இபி பில் எல்லாம் பே பண்றோம்னு சொல்றீங்க. இவ்வளவு தூணி பண்ணதுக்கு அப்புறமும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்ப இந்த 10 ரூபா எங்க போகுது? ரெண்ட்டுக்கு போல, ஊழியர்களோட சம்பளத்துக்கு போல, இபிக்கு போல. அப்ப இந்த 10 ரூபா யாருக்கிட்ட போகுது? அதை நீங்க தெளிவுபடுத்தணும். ஸோ இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயம், இதையே இவங்களால சரி பண்ண முடியல. அப்ப இவங்க வேற என்னதான் மாற்ற போறாங்க? அதான் இதெல்லாம் மாற்றணும்னா மக்கள் தான் மாற்றணும், இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இப்போ அடுத்ததாக கம்யூனிஸ்ட் வாசஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக டிவிகே சார்பாக ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்கு எல்லா காலேஜுக்கும். என்னன்னா நீங்கள் இந்த இடதுசாரிகள், சிஜேபி அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ண விடாமல் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதற்கு இடதுசாரிகள் திடீர்னு கிளச்சி எழுந்திருக்காங்க, நிறையா பேட்டி, போராட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆதரவு தவிர்க்கப்படுமா? இப்போ 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒன்று, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தாசில்தார் ஒருத்தர் ஒரு டிரெக்டிவை அனுப்புகிறார். இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிரெக்டிவ் அனுப்புகிறாரு. அது பேக் ஃபயர் ஆகுது. அதுக்கப்புறம் அதை பின்வாங்கிடுறாங்க, அவரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு டைரக்டரேட் அனுப்புகிறாங்க, காலேஜஸ்க்கு அனுப்புகிறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்குலாம் அனுப்புகிறாங்க. அங்கேயும் பார்த்தோம்னா இந்த ப்ரொட்டஸ்ட்கள்லாம் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு டிரெக்டிவ் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தா கம்யூனிஸ்டுகளை கோவப்படுது. ஒன்று, டைரெக்டாக கம்யூனிஸ்டுகளை டார்கெட் பண்ணுது. தாசில்தார் பண்ண விஷயம் டைரெக்டாக கம்யூனிஸ்டுகளை தான் டார்கெட் பண்ணுது.
அவர் தன்னிச்சையா அந்த விஷயத்த பண்ணியிருப்பாரா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. அரசு தரப்புல சொல்ற விஷயம் என்னன்னா, இதுக்கும் அது எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் தன்னிச்சையா பண்ணிட்டாரு, ஸோ இப்போ நாங்கள் திரும்ப பெற்றுட்டோம், அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்க சில விஷயங்கள்ல மாஸ்டர்ஸ். அவங்க மீடியாவில் சில விஷயங்களை பேசு பொருள் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல பார்த்தோம்னா, டாஸ்மாக் சம்பந்தமாக நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். டாஸ்மாகை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அஃபிஷியலாக இந்த செய்தியும் வராது. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பெரிய நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்ஸ் பார்க்குறாங்க. இப்போ என்ன பொறுத்தளவில் தாவேகா கம்யூனிஸ்டுகளை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு தேவை. 4 எம்எல்ஏஸ் கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்தால் வந்திருக்கு, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தாவேக்காவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, கஜானா காலி ஆகிட்டு இருக்கு. நிறையா பணம் கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. கஜானா காலி ஆகுதுன்னா, கஜானாவை காலி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? ஓவர் ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க, அது இருக்கலாம், அது ஒன்று. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை நீங்கள் பெருசாக ஸ்டாப் பண்ண முடியாது. டான்ஜென்ட் கோவா இருக்கலாம், அப்புறம் நம்மளோட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான செக்டர்ஸ் வழியாக நிறையா பணம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் சரி செய்யணும்னா தாவேக்கா இந்த துறைகளை கொஞ்சம் ப்ரைவேட்டைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணால் யார் பிரச்சனை பண்ணுவா? கம்யூனிஸ்டுகள் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு கண் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. கம்யூனிஸ்டுகளை லைட்டாக பல்ஸ் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எப்படி நம்ம அவங்களை கையாளணுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ மான்டெக் சிங் அலுவாலியாவை அந்த முக்கியமான ஒரு குழுக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் பெரிய ஒரு கடன் இருக்கு. இதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யணுன்ற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அவரை போட்டிருக்காங்க அந்த முக்கியமான ஒரு பொறுப்புல. இப்போ அவருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்கள் கடன்லாம் சரி பண்ணிடுவோம், நாங்கள் சொன்னபடி இலவசங்களெல்லாம் கொடுத்துருவோம், எங்கிருந்து பணம் வரும்னு கேட்டால் நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், நாங்கள் ஊழல் பண்ணலன்னா அரசு கஜானாவுக்கு அதிகப்படியான பணம் வந்து கொட்டுன்னு கதை விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மான்டெக் சிங்கை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மான்டெக் சிங்கோட தேவை இப்போ உங்களுக்கு ஏற்படுது. மான்டெக் சிங் என்ன மாதிரியான ஆள்? அவர் இதுக்கு முன்னாடி டெபுட்டி சேர்மனாக இருந்தவர் பிளானிங் கமிஷனில் 10 வருஷம் இருந்தார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1991லலாம் லிபரலைசேஷனில் அவருக்கு முக்கியமான ரோல் உண்டு. இப்போ பொதுவாக நம்ம பொருளாதார நிபுணர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கும். சிலவங்க பார்த்தோம்னா இடதுசாரிகளாக இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு லெஃப்டிஸ்ட் இக்கானமிஸ்டுகளாக இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அதிகமாக இருக்கணுன்றத ஆதரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலவங்க பார்த்தோம்னா மார்க்கெட் எக்கானமியை ஆதரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மான்டெக் சிங் அவர்களை பொறுத்தளவில் அவர் மார்க்கெட் எக்கானமியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர், கவர்மெண்டோட ரோல் கம்மியா இருக்கணும்னு பேசக்கூடிய ஒருத்தர். ஸோ அவரை நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்கனாலே சில விஷயங்களை நீங்க செய்ய போறீங்கன்னு அர்த்தம். குறிப்பா இப்ப டாஸ்மாக்ல பார்த்தோம்னா பிரைவேட்டைசேஷனுக்கான அந்த பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அபிஷியலா சொல்லலாம், அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, அது சும்மா வராது. தூய்மை பணியாளர்கள் விஷயத்துலயும் அதே மாதிரிதான் பிரைவேட்டைசேஷன் உள்ள வருது. அப்ப ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது பிரச்சனை எங்கிருந்து வரும்னா இடதுசாரிகள் கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அவங்கள டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதனால இப்போ அவங்கள சீண்டக்கூடிய இந்த வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. இடதுசாரிகளுக்கும் தெரியும் இது ஏதோ சும்மா சின்ன எரர்னால வரல. சும்மா சின்ன ஒரு எரராக இருந்ததுன்னா இடதுசாரிகளை பதற மாட்டாங்க. காங்கிரஸ் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு எதிர்க்கல அவங்க. டிவிக்கு கம்யூனிஸ்ட்டை தான் எதிர்க்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தளவில் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சிக்கல்னா, கம்யூனிஸ்டுகள் கிட்ட இன்னைக்கும் யூனியன்ஸ்லாம் இருக்கு, ஸ்ட்ராங்கான யூனியன்ஸ்லாம் இருக்கு. ரைட், அது பேங்க் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ராங்கான யூனியன்ஸ் இருக்கு. அந்த யூனியன்ஸை கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்ப முடியும். நாளைக்கு நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணீங்கன்னா இந்த யூனியன்ஸ்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். காங்கிரஸ் பார்ட்டிகிட்ட என்ன இருக்கு? காங்கிரஸ் பார்ட்டியால் 10 பேரை வெளில கொண்டு வந்து போராட முடியுமா? ராகுல் காந்தி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு, ஒன்றும் நடக்கல. ராகுல் காந்தி வந்து சிஜேபியோட ப்ரொடெஸ்ட்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் போராடினார். அவரே ஒழுங்கா தன்னிச்சையாக போராடி இருந்தாருன்னா, அவர் மட்டும் கிடையாது, அவரோட கட்சியும் அவரும் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக கடுமையா போராடி இருந்தாங்கன்னா சிஜேபிக்கான தேவையே வந்திருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியை மதிக்காம தனியா அவங்க போய் போராடுறாங்க. காங்கிரஸ்ல யங்ஸ்டர்ஸே இல்லை. ஸோ அதனால இதுதான் இங்க சிக்கலா இருக்கு.
அதனால காங்கிரஸை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸுக்கு 2 மினிஸ்டர் பதவி கிடைச்சிருக்கு, ஒரு MP பதவி கிடைச்சிருக்கு, ஆளும் கட்சியோட சேர்ந்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கனவு அவங்களுக்கு. லிவிங் யுவர் ட்ரீம் வாங்கல, அந்த மாதிரி இப்படியே சந்தோஷத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் தாவேக்காவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு உரியக்கூடிய அளவுக்கு உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளால் அப்படி இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு சும்மா பதவி வாங்கிட்டு உட்கார முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு ஸ்ட்ராங்கான யூனியன்ஸ் இருக்கு. அந்த தொழிலாளர்களுக்கு எதிராக அரசு ஏதாவது செய்யறாங்கன்னா அந்த தொழிலாளர்கள் நீங்க அவங்க பக்கம் நிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க பாட்டுக்கு காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த ஃபேன் கிளப் நடத்த முடியாது, அவரை பாராட்டி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியாது. நாளைக்கு தொழிலாளர்கள் உங்க மேல அழுத்தப்படுவாங்க, கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் மேல அழுத்தப்படுவாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க பேசுங்கம்பாங்க. இன்ஃபேக்ட் திமுக ஆட்சியில தொழிலாளர்களுக்கு கோவமே என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் பக்கம் நிக்கல. நிறைய நேரம் சில நேரங்கள் நின்னாங்க, நிறைய நேரங்கள் நிக்கல. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி பேசல. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பெருசா அவங்க பேசல. ஏன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்க பேசிதான் ஆகணும். ஏன்னா கீழே இருந்து அழுத்தம் வரும். ஸோ இப்ப பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு தெரியுது இவங்க நமக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சில விஷயங்களை அப்படியே ஸ்லோவா பல்ஸ் பார்க்குற விஷயங்களை பண்றாங்க. எக்ஸாக்டா எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, தாவேக்கா கிட்ட பணம் இல்லை, கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை. பணத்தை உருவாக்கணும்னா சில பிரைவேட்டைசேஷன்லாம் தேவை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் நிறுவனங்கள்லாம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் நிறுவனங்கள் வழியாக தான் நிறைய நஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. டான்ஜெட்கோலாம் பயங்கரமா லாஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு இவங்க நகர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி பண்ணியாச்சுன்னா கம்யூனிஸ்டுகள் சிக்கலை கொடுப்பாங்க. ஸோ அவங்கள டீல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லை அப்படி பார்க்கணும்னா அது வேற விதமாக எடுத்துகிட்டு போகலாம்ல. இப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணுங்கிற தேவை. இங்கே பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க. இப்போ போராட்டம் நடத்துதுன்னா அதில் இப்போ கம்யூனிஸ்ட்னு பேர் போட்டு அனுப்புறது என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஏதோ ஒன்று பல்ஸ் பார்க்குறாங்க அவங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் டச் பண்ண வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு கிடையாது. அப்படி டச் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா பொலிட்டிக்கலாக கிடையாது. அப்படி டச் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா இதுதான் ஒரே காரணம். மான்டெக் சிங் அலுவாலையா உள்ள வராரு, தாவேக்கா பிரைவேட்டைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய செய்திகளும் வருது. கவர்மெண்ட் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் ஏகப்பட்ட நஷ்டங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் மான்டெக் சிங்கை நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவரோட பொருளாதார பார்வைகளை நான் ஏத்துப்பேன். தாவேக்கா ஆனா தாவேக்கான்றது ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட். அது நீங்க இலவசங்கள் அது இதெல்லாம் பேசி வந்திருக்கீங்க. நீங்க மார்க்கெட் எக்கானமியை பேசி நீங்க பவருக்கு வரல, நீங்க இலவசங்கள்லாம் பேசி வந்திருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான ரோல் இருக்குன்றதான் தாவேக்காவோட ப்ராமிஸ். ஒப்பந்த பணியாளர்கள்லாம் பர்மனன்ட். ஆமா, நீங்க இந்த பேச்செல்லாம் பேசிட்டு தான் பவருக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க சொன்னது ஒண்ணு, வேற ஒண்ணு செஞ்சீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்ட்ட இருந்து பிரச்சனை வரும். கம்யூனிஸ்டுகளால இது ஒண்ணுதான் பிரச்சனை. இதை தாண்டி கம்யூனிஸ்டுகளோட போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப நீங்க போய் விசிகேவை நோண்டல, காங்கிரஸை நோண்டல, IUML நோண்டல. அது என்ன குறிப்பா கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் பிரச்சனை? கம்யூனிஸ்டுகளும் இதெல்லாம் இருக்கிறதால அவங்களும் பதறாங்க. அவங்களுக்கும் தெரியும் ரைட், இவங்க நம்ம மடியில தான் கை வைக்க வராங்கன்னு. ஏன்னா சிஜேபி ப்ரொடெஸ்ட் கூட கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தான் நடத்தினாங்க. ஏன்னா மித்த யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால கூட இருக்கலாம். கண்டிப்பா சிஜேபி ப்ரொடெஸ்டா இருக்கலாம், நாளைக்கு தொழிலாளர்களோட போராட்டமா இருக்கலாம். கம்யூனிஸ்டுகள் குறைந்தபட்ச அழுத்தத்தை அரசு மேல போட்டுதான் ஆகணும். கம்யூனிஸ்டுகள் பெருசா செயல்பட்டாங்கன்னு நான் சொல்ல, ஆனா குறைந்தபட்ச அழுத்தத்தை போட்டுதான் ஆகணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஷிப்பை நோக்கி கேள்வி கேட்பாங்க. அங்க யங்ஸ்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட கணக்கு காட்டுறதுக்காவது ஏதாவது பண்ணி ஆகும். ஸோ அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஃபியூச்சர்ல நான் சொன்ன மாதிரி பிரைவேடைசேஷன்லாம் போறாங்கன்னா அது பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா பணம் எங்கிருந்து வரப்போகுது அரசுக்கு? இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கு. நேத்தை விட நாளைக்கு இன்னும் அதிகமா செலவு இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய இலவசங்களை ப்ராமிஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல சில இலவசங்களை நீங்க அறிவிச்சுதான் தீர வேண்டும், இல்லைன்னா மக்கள் உங்களை நோக்கி கேள்வி கேட்பாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா உங்களோட செலவுகள் இன்னும் அதிகமாகும். உங்க செலவுகள் இன்னும் அதிகமாகுதுன்னா பணம் எங்கிருந்து வரும்? இவங்க சொல்ற மாதிரி சும்மா ஊழல் ஒழிச்செல்லாம் பணம் வராது. இதெல்லாம் சும்மா கதை விடலாம் மக்கள்கிட்ட, மக்களை ஏமாத்தலாம், காது குத்தலாம். இப்ப அப்படிலாம் பணம் வராது. இது வரைக்கும் வரல. அப்படிலாம் இந்த 3 மாசத்துல பணம் வரல. இன்னும் 2 வருஷம் ஆனாலும் பணம் வராது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு கடன் அதிகமாகும். நான் உங்களுக்கு இப்பவே எழுதி கொடுக்குறேன்.
அது இவரே சொல்லிட்டாரு, பட்ஜெட் வாசிக்கும் போது கடன்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அடுத்த 10 வருஷம் ஆனாலும் கடன் வாங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, இது வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க வந்தோம்னா ஊழலை ஒழிச்சிருவோம், ஊழலை ஒழிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ இங்க கடன் இருக்கிறதுக்கான காரணம் ஊழல், ஸ்டாலின்ஸ் டாக்ஸ். ஆமா. ஸோ இப்போ அந்த பேச்செல்லாம் இப்போ பேசல, சும்மா ஊழலை ஒழிச்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க. ஆனா ஊழலையும் கடனையும் இப்போ பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஊழலையும் கடனையும் கனெக்ட் பண்ணாங்க, இப்போ ஊழலையும் கடனையும் பிரிச்சாச்சு. ஊழலை நாங்கள் ஒழிச்சிட்டோம், ஆனாலும் கடன் இருக்கும், மறைமுகமாக அதான் ஆர்கியூமெண்ட். ஸோ அப்போ இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா இது ஒன்று தான் வழி. இது 90s இப்படி தான் நடந்தது. ஆனால் ப்ரைவேட்டைசேஷன் நல்லது தானே, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நல்லது தான். அப்போ நீங்கள் அதை சொல்லல, பவருக்கு வந்திருக்கணும். நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் மாதம் மாதம் காசு, எல்லாருக்கும் ஃப்ரீ சிலிண்டரு. நீங்கள் பேசினது சோஷியலிசம். நீங்கள் அரகுர சோஷியலிசம் பேசி பவருக்கு வந்திருக்கீங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரைவேடைஸ் பண்ண போகிறோம், அமெரிக்கன் எக்கானமி மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் பொய்யில் சொல்கிறீங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இல்லை, இது பெரிய பிரச்சனையாக மாறுமா தெரில. பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, டான்ஜெட்கோலாம் நிறைய பேர் இருக்காங்க, டாஸ்மாக்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டாஸ்மாக்லாம் கை வைக்க ஏன் முடியல இவங்கனால, அந்த 10 ரூபாவை ஏன் ஒழிக்க முடியல? எம்ப்ளாயீஸ் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, தொழிலாளர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வருது, அதனால ஒன்றும் பண்ண முடியல உங்களால். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆன்லைனில் நாங்கள் இது விற்க போகிறோன்றீங்க, என்னெல்லாமோ கதையை சொல்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாகவே அவன் வழி கொண்டு வரணும், அவ்வளோதானே. அது உங்களால் முடியல. இங்கேயே வழி கொண்டு வர முடியலன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது, மற்ற தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கு, நல்லா ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. நீ அவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் பிரச்சனை கண்டிப்பாக வரும். டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்லாம் பெரிய கோவத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே வந்து போராடினாங்கன்னா பெரிய சிக்கல் தான் அதெல்லாம்.